தமிழக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி மக்கள் தொடர்பு பிரிவின் மாநில துணைத் தலைவர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி இருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம்பா. வணக்கம் மேம், தென் மாவட்டங்களில் சென்னையை தொடர்ந்து ஒரு வரலாறு காணாத அளவு மழை. சென்னையில் 48 சென்டிமீட்டருக்கே சென்னையை தத்தளிச்சது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி டபுள் மடங்காக 48 மணி நேரத்தில் தூத்துக்குடியில் ஒரு பகுதியில் 110 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்து இருக்கிறது. ஸோ தமிழ்நாட்டின் முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் அங்கே முகாமிட்டு இருக்கிறார்கள், மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அங்கே இருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் என்ன கேட்குறாருன்னா, உதயநிதி ஸ்டாலின் எதுக்குங்க அங்கே அனுப்புனீங்க? அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு என்ன நாலேஜ் இருக்குது? இதை பற்றிலாம் அவருக்கு ஏதாவது தெரியுமா? அவர் எதுக்கு அங்கே அனுப்புனீங்க அப்படின்னு கேட்குறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விமர்சனத்தை? முதல்ல நம்ம அந்த 4 மாவட்ட மக்கள் இருக்காங்கல்ல, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, நாகர்கோயில், அவர்களோடு நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மாரல் சப்போர்ட்டை முதல்ல அவங்களுக்கு தெரிவிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மற்ற விவாதங்கள், நம்முடைய ஆட்டுக்குட்டி சொல்ற அந்த மாதிரியான அரசியல் தனமான அந்த பேச்சுகள்லாம் இப்போ எதுக்குமே நேரம் இல்லை, அதற்கான பொழுதும் இல்லை. நம்முடைய ஆதரவை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும், நம்பிக்கையை தெரிவிக்க வேண்டும், பயப்படாமல் இருங்கள், நிச்சயமாக உடனடியாக எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு தெளிவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி சென்னையை அடுத்து உடனடியாக நம்முடைய தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி மழை பெய்யுது. இதுவரைக்கும் வரலாறு காணாத மழைங்கிறத திரும்ப திரும்ப எல்லாருமே உரக்க சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான நேரத்துல யாரெல்லாம் ஒரு சின்ன அணில் கூட போய் நின்று உதவலாம். அந்த மாதிரி ஒரு மனிதாபிமானம் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அங்கே களத்தில் நிற்கிறார்கள். ஆனால் எந்த விதமான மனிதாபிமானத்தையும், எந்த விதமான கருணையையும், எந்த விதத்திலும் மக்கள் மீது அக்கறையையும் இல்லாத ஒரு கட்சி, ஒரு கும்பல் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஒன்றியத்தில். அந்த ஒன்றிய அரசின் தூதுவர்களாகத்தான் நம்முடைய தமிழ்நாட்டிலும் பிஜேபியை சார்ந்தவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கட்சியின் தலைவராக அண்ணாமலை இருந்து கொண்டு இந்த நேரத்தில் மனிதநேயம் முக்கியம், மனிதாபிமானம் முக்கியம், அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்ப கூட ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட மக்கள் விரோத சக்திகளாக இவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான இயற்கை பேரிடரை சமாளிப்பதற்கு அல்லது அங்கே சென்று மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அவர்களை ஏன் அனுப்பி வைக்கிறீர்கள் அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறார். அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கு. அப்படின்னா நம்முடைய ஒன்றியத்திலிருந்து ஒரு தலைவர் இங்கே வந்தார் இல்லையா, அமைச்சர், ராணுவ அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள், அவர்களை ஏன் ஒன்றிய தலைவர் அனுப்பி வச்சாரு? அவருக்கு அனுபவம் இல்லை, அதனால நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பினாரா? அல்லது ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு இந்த மாதிரியான பேரிடர்களில் எப்படி மீட்பு நடவடிக்கை செய்வதுங்கிற அனுபவம் நிறைய இருக்கா? அவருக்கு எந்த விதத்துல இதுல தொடர்பு இருக்குன்னு அவர் அனுப்பினாரு? அந்த கேள்வியை ஒன்றிய தலைவர்கிட்ட போய் கேட்கலாம்ல அண்ணாமலை. அவரை ஏன் அனுப்பினீங்க, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்ட்டு அப்படி கேட்டாரா? அப்படி இல்லையே. அப்படிங்கும் போது ஒன்றிய தலைவரிடம் கேட்காத அந்த கேள்வியை தமிழ்நாட்டில் உடனடியாக அங்க போய் நின்றார் நம்முடைய அன்பான தம்பி உதயநிதி அவர்கள். உடனடியாக களத்தில் இருந்தார், உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய சகோதரி கனிமொழி அவர்களும், அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களும், மற்ற எம்எல்ஏக்களும் அமைச்சர்களுமாக அங்கே முகாமிட்டு, ஐஏஎஸ் அதிகாரிகள் முகாமிட்டு உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னும் போது நம்முடைய இந்த மனிதாபிமானம் மிக்க இந்த போர்க்கால நடவடிக்கைகளை பொறுக்க முடியாமல், இல்லையே இதை பத்தி ட்வீட் போட முடியலையே, இதை பத்தி நாம கொச்சைப்படுத்தி பேச முடியலையே அப்படிங்கிற ஆதங்கத்துல, அப்படிங்கிற பதைபதைப்புல அண்ணாமலை இதை போன்று கொச்சையான விமர்சனங்களை செய்வது என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். உயிரை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலையில் கூட, உடைமைகளை பாதுகாக்க வேண்டிய நிலைமையில் கூட, இந்த மாதிரி வெள்ளத்திலிருந்து தங்களை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் அரசு என்பது உதவிக்கரம் நீட்டுகிறது. அதை கூட புரிந்து கொள்ளாமல் அன்பான தம்பி உதயநிதியே அங்க அனுப்பி வச்சீங்க அப்படின்னு கேட்டா, இதே மாதிரி முதிர்ச்சியற்ற ஒரு வார்த்தையை, முதிர்ச்சியற்ற ஒரு வாதத்தை நாம் எப்போதும் எதிர்பார்க்கவே முடியாது எதிரிகளிடம் இருந்து கூட. ஆனால் பிஜேபிக்காரர்கள் இதைத்தான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களே பார்த்திருப்பீங்கப்பா, திருநெல்வேலி அந்த மாவட்டத்தில், அந்த மாவட்டத்தின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏ ஒரு ஒரு எந்திரத்தின் மேல ஏறி நின்றுட்டு போஸ்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா? உடனடியாக இவங்க பிஜேபி காரங்க செய்யறது என்னன்னா, உடனே ஒரு போட்டை கொண்டு வா, அந்த வெள்ளத்துல நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துடணும், ஒரு வண்டியை கொண்டு வா, அங்க போய் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துடணும். அப்புறம் இங்க சென்னையில மழை வந்தப்போ
ஒரு 3 கிலோ அரிசிய எல்லாரும் இயல்பா தூக்குறாங்க இப்பல்லாம். நீங்களும் தூக்கலாம், நானும் தூக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு 3 கிலோ அரிசிய முதுகுல தூக்கி வச்சுட்டு போன மாதிரி அண்ணாமலை போட்டோ போட்டார்ல. இப்படியான நாடகம் செய்பவர்களுக்கு, இப்படியான காட்சி அரசியல் செய்பவர்களுக்கு, இப்படியாக இந்த மாதிரி இயற்கை பேரிடரிலும் கூட அரசியல் செய்பவர்களுக்கு, வாக்கு அரசியல் செய்பவர்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு அரசின் பேரிடர் நிவாரண உதவிகளை பற்றியோ, அந்த நேரத்தில் நாம் அத்தனை பேரும் அங்கே நிற்கிறோம் என்கின்ற அந்த மனிதாபிமானத்தை பற்றிய பேசுவதற்கு தகுதியே கிடையாது அப்படிங்கறத நம்மளோட கருத்து. அண்ணாமலை அவர்கள் இன்னொன்னு கேட்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் என்ன ஏதாவது கப்பல் இதுக்கு முன்னாடி ஓட்டி இருக்காரா, இல்ல எதுவும் மழையில இறங்கி எதுவும் வேலை பார்த்திருக்காரா? அவர் சினிமாவில் நடிச்சவருக்கு இதை பத்தி என்ன தெரியும் அப்படின்றார். அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தாராங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. நிஜமாவே அது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இதே கேள்வியை நம்ம அண்ணாமலைட்டையும் கேட்கலாம். நீங்க என்ன பேப்பர் போட் விட்டுருக்கீங்களா சின்ன வயசுல? பேப்பர் போட் மட்டும்தானே நீங்க விட்டுருப்பீங்க. நீங்க போட் விட்டீங்களா? நீங்க கப்பல் விட்டீங்களா? நீங்களும் தான் நடிச்சிட்டு இருக்கீங்க. அன்பான தம்பி உதயநிதி அவர்கள் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் என்பது பெருமைக்குரிய விஷயம். ஆனா நீங்க திரும்ப திரும்ப மக்கள் முன்னாடி நடிச்சிட்டு இருக்கீங்கல்ல. ஒரு அரிசி மூட்டையை இப்படி முதுகுல தூக்கி வச்சுட்டு போறதுங்கிறது தன்னை ஒரு ஹீரோவாக பாவித்துக் கொண்டு உங்களுக்காக நான் முதுகில் பாரம் சுமக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாவனையை உருவாக்கிட்டு இவரும் கேசவ விநாயகமும் நடித்த நாடகத்தை நம்ம கண்ணாலதானே பார்த்தோம். எனவே இவர்களுக்கு பேசுவதற்கு தகுதியே இல்லை என்பதை தவிர இன்னொன்னையும் நம்ம சொல்லி ஆகணும். எதிர்க்கட்சியில் இருக்கின்ற அந்த அதிமுக இதுவரைக்கும் வாயே திறக்கல இந்த மழை வெள்ளத்தை பத்தி. அந்த 4 மாவட்டங்களில் இருக்கின்ற மக்களுக்கு அதிமுக என்ன உதவி செய்கிறது என்பதை பற்றி எந்த புள்ளி விவரமும் இல்ல. எதிர்க்கட்சி தலைவர் என்ன செய்யறாருங்கிறது தெரியல. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக தன்னை பாவித்துக் கொண்டு அண்ணாமலை மிக மிக கீழ்த்தரமான அன்பார்லிமெண்டரி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றத்துலதான் அன்பார்லிமெண்டரி கேள்வி கேட்கக்கூடாதுன்னா இவர் சமூக வெளியில் நாடாளுமன்றத்தை விட மோசமான அன்பார்லிமெண்டரி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நேற்று மாரி செல்வராஜ் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், பார்த்திருக்கீங்க. என்னுடைய கலையும் என்னுடைய திரைப்படம் என்பதும் என்னை நிரூபிப்பதற்காக இல்லை, உங்களை நிரூபிப்பதற்காக அப்படின்னு. அதே மாதிரி நம்முடைய இந்த நம்முடைய தமிழ்நாட்டு அரசின் இந்த பேரிடர் கால சேவைகளை கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது அதன் மூலமாக தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக அண்ணாமலை தன்னுடைய தரத்தை, தன்னுடைய இருப்பிடத்தை, தன்னுடைய நிலை என்ன, தன்னுடைய உயரம் என்ன, தான் எவ்வளவு தூரம் கீழிறங்கி நிற்கிறோம் என்பதை மக்களுக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுல மாரி செல்வராஜ் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட நின்ன அந்த போட்டோஸ்லாம் வெளியாகி இருந்தது. இதை பார்த்து வேற இன்னொரு விமர்சனத்தை முன்வைக்க, மாரி செல்வராஜுக்கு அங்க என்னங்க வேலை, மாரி செல்வராஜ் எப்படி அதிகாரிகளை அதிகாரம் பண்ணலாம், அமைச்சர் பொறுப்பை அவர் எப்படி கையில் எடுக்கலாம், இதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் அமைச்சர் பொறுப்பை கையில எடுத்தாருன்னு யார் சொன்னா இவருக்கு? இப்போ நம்ம ஊர் நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புதுசா வெளியூர்ல இருந்து யாராவது வர்றாங்கன்னா எங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கு அந்த ஊரை சார்ந்த ஒருத்தர் வந்து நிக்கிறது இயல்பான விஷயம் தானே. இந்த ஊர்ல இந்த இடம் பள்ளமா இருக்குங்க, இந்த இடம் மேடா இருக்குங்க, இங்க தண்ணி நிறைய நிற்கும், இங்க கொஞ்சம் பாதுகாப்பு குறைவு அப்படின்னு அந்த ஊரை பற்றிய விஷயங்களை சொல்வது என்பது இயல்பான விஷயம் தானே. இதுலயே இவர் அண்ணாமலை இதை வைத்து சாதி அரசியல் செய்கிறார் என்றுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இப்படிப்பட்ட சாதி அரசியல், கீழ்த்தரமான சாதி அரசியல் செய்வது என்பதுதான் இந்த பிஜேபி காரர்களோட வேலை. மாரி செல்வராஜ் என்பவரை எப்படி பார்க்கிறார் அண்ணாமலை? ஒரு திரைப்பட இயக்குனராகவா, அல்லது ஒரு சிந்தனையாளராகவா, அல்லது சமூகத்துக்காக போராடுகின்ற ஒரு போராளியாகவா? இது எப்படியுமே பார்க்காமல் அங்க போய் ஏன் நிக்கிறாரு? அவருக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தார்கள்? அவரை யார் அமைச்சராக்கிறார்கள் என்றெல்லாம் கேள்விகள் கேட்பது என்பது நிச்சயமாக மனிதாபிமானமற்ற செயல் அப்படிங்கிறது நம்மளோட நிலைப்பாடா இருக்கு. இதுல மிக முக்கியமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்பது, மாரி செல்வராஜ் அவர்கள் நிச்சயமாக தன்னை ஒரு இயக்குனராக நினைக்கவில்லை, சிந்தனையாளராக நினைக்கவில்லை. அங்கே மனிதாபிமானம் மிக்க ஒரு சாதாரண மனிதராக நின்று என்னுடைய ஊர் மக்களை காப்பாற்றுங்கள், என்னுடைய ஊரில் இதெல்லாம் பிரச்சனை இருக்கு, இங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிக்குது, இந்த இடத்துக்கு இப்படி போகணும், இப்படி வாங்க என்று ஒவ்வொரு ஊரிலும் இப்படியாக கைகாட்டுபவர்கள் இருப்பார்கள். மாரி செல்வராஜ் புகழோடு இருக்கிறார் என்பதனால் அண்ணாமலை அவரை பார்த்து கேள்வி கேட்கிறார். ஆனால் எல்லா ஊரிலும் இப்படியான அந்தந்த ஊர் மக்கள் வந்து நின்று அதிகாரிகளுக்கும் தங்களுக்கு நிவாரணம் கொடுப்பவர்களுக்கும் உதவி செய்வது, வழிமுறைகளை சொல்வது, வழிகாட்டுவது என்பது இயல்பான விஷயம். அந்த இயல்பான விஷயத்தை கூட மனிதாபிமானத்தோடு பார்க்காத இவரை போன்ற மனிதர்கள் எல்லாம் அரசியலில் இருப்பதற்கே தகுதி இல்லாதவர்கள்.
மக்கள் நல அரசியல் செய்வதற்கு தகுதி இல்லாதவர்கள், மக்கள் விரோத சக்திகள் என்பதை நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவரை போன்ற மக்கள் விரோத சக்திகளை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து முற்றிலுமாக நாம் நீக்கி வைக்க வேண்டும். இல்லை என்றால் இவருடைய தலைவர் இருக்கிறார் அல்லவா, ஒன்றிய தலைவர், ஒரு முறை கூட இந்த 9.5 வருஷத்துல ஒரு முறை கூட இயற்கை பேரிடர் வந்த போது தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்கவே இல்லை. ஒரு முறை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்லவே இல்லை. ஒரு முறை கூட நாம் கேட்ட நிவாரண நிதியை கொடுக்கவே இல்லை. அப்படியானால் இந்தியாவில் இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு, அதற்கும் பிரதமர் யார் என்றால் ஒன்றிய தலைவர் தான். ஆனால் அவரிடமிருந்து எந்த விதமான நிவாரணமும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது. நாங்கள் தமிழ்நாட்டை முற்ற முழுக்க கை கழுவி விட்டோம் என்பதுதானே ஒன்றியத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது. பிரதமர் சொல்லாமல் சொல்வதும் இப்படியான நிலைப்பாடு தானே. யோசிச்சு பாருங்க, குஜராத்ல மழை வெள்ளம் வந்த போது 17ஆம் தேதி வெள்ளம் வருது. 19ஆம் தேதி பிரதமர் அங்க போய் உடனடியாக 1000 கோடி ரூபாய் நிவாரண நிதியை அறிவிக்கிறார். இறந்து போனவர்களுக்காக 2 லட்சம் ரூபாய் நிதியுதவியை அறிவிக்கிறார் என்றால், இப்படியான மனிதாபிமான செயலைத்தானே தமிழ்நாட்டுக்கும் செய்யுங்கள் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறார். சென்னை வெள்ளத்துக்கான நிவாரண நிதியை ஒரு பைசா கூட கொடுக்கலப்பா, ஒரு பைசா. அவர்கள் கொடுத்த அந்த 400 கோடி என்பது ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய பேரிடர் நிவாரண தொகைதான். அதுல 2வது தவணையைத்தான் திருப்பி கொடுத்தாங்களே தவிர, இந்த சமீபத்திய சென்னை பெருவெள்ளத்துக்கு அவர்கள் இன்னமும் ஒரு பைசா கூட கொடுக்கல அப்படிங்கறத தமிழக மக்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு பைசாவும் கூட கொடுக்காத அந்த நிலையில் தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சென்னை பெருவெள்ளத்தில் மிகவும் துன்பப்பட்டவர்களுக்காக 6000 ரூபாயை உடனடியாக நிவாரண தொகையா கொடுத்து, அந்த பெண்கள், ஆண்கள் எல்லோரும் எப்படி சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆசுவாசமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ திருநெல்வேலி, இந்த 4 மாவட்டங்களில் பெருவெள்ளம் வந்திருக்கிறது, பெருமழை பெய்திருக்கிறது. இப்போதும் ஒன்றிய அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்கும் என்பதுதான் நிச்சயம். நேற்று நம்முடைய முதல்வர் அவர்கள் 2000 கோடிக்கு நிவாரண உதவி தேவை என்று கேட்டிருக்கிறார். ஆனால் இன்னமும் ஒன்றிய தலைவர் வாயே திறக்கவில்லை. அண்ணாமலை என்ன தெரியுமா செய்யணும்? அவருடைய பிஜேபி தலைவரிடம் சொல்லி, தமிழ்நாடு இப்படி தத்தளிக்கிறது, எங்களுக்கான நிவாரண தொகையை உடனடியாக கொடுங்கள் என்று கேட்டால் அது மக்கள் நலம் சார்ந்த ஒரு செயல்பாடாக இருக்கும். ஆனால் இவர் மக்கள் நலம் சார்ந்த செயல்பாட்டில் எல்லாம் ஆர்வமே இல்லாதவர். திரும்ப திரும்ப ஷோ பாலிடிக்ஸ் தான் பண்றார். தன்னை ஒரு வாழ்க்கையில் நடிக்கின்ற ஒரு ஹீரோவாக, திரைப்படத்தில் ஒரு பாட்டுல ஹீரோ என்பவர் ஒரு பாட்டுல முதல்வர் ஆயிடுவார். அந்த மாதிரி தானும் ஆகிவிட வேண்டும். ஒரு மழை வெள்ளத்தில் ஒரு முதுகுல அரிசி மூட்டையை போட்டா மறுநாளே தான் போய் முதல்வராக உட்கார்ந்து விட வேண்டும். ஒரு மழை வெள்ளத்துல போட்டுல இறங்கி நின்றுட்டா உடனே மறுநாளே தன்னை முதல்வராக பதவி ஏற்க வேண்டும் என்பதான கனவுகளோடு அலைந்து கொண்டிருக்கின்ற ஒரு 4ஆம் தர, அப்படிதான் சொல்ல முடியுது, ஒரு 4ஆம் தர மனிதராக இருக்கக்கூடிய அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கான சாபக்கேடு. அவரை போன்றவர்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக முற்றிலுமாக தமிழக அரசியலில் இருந்து விலக்கி வைப்பார்கள் என்ற நம்பிக்கை இதன் மூலம் இன்னமும் அதிகமாகிறது. பாருங்கள் தோழர்களே, அதைத்தான் சொல்ல முடியும். நம்முடைய தமிழ்நாட்டு அரசு மிகவும் மனிதாபிமானத்தோடு உடனடியாக எல்லா நிவாரண உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு உதயநிதி அவர்கள் அங்கே இறங்கி, களத்தில் இறங்கி நின்று போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் அதை கூட கேள்வி கேட்டு, உங்களுக்கு ஏன் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை அண்ணாமலை வைக்கிறார் என்றால், ஒரு இயக்குனர் அங்கே நின்று உதவி செய்வது என்பது தவறா? அவர் மனிதாபிமானத்தோடு இருக்கிறார் என்பது தவறா? யார் வேண்டுமானாலும் உதவி செய்யலாம். மனதில் ஈரம் சுமக்கிறவர்கள் யார் வேண்டுமானாலும் உதவி செய்யலாம் என்பதுதானே உண்மை. அப்படியானால் இவர் இப்பதான் தன்னுடைய நடைப்பயணம் அல்லது கேரவன் பயணம் அல்லது எல்லா இடங்களிலும் வசூல் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா, அந்த வசூல் பயணத்தை நிறுத்திவிட்டு தென் மாநிலங்களுக்கு போலாமான்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. எனவே தமிழக மக்களே, நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குறிப்பாக இவரை போன்ற, அண்ணாமலை போன்ற தீய சக்திகளை தமிழ்நாட்டு அரசியலில் இடம் இல்லை என்று விலக்கி வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அந்த அந்த முடிவை நாம் எடுப்பதற்கு இந்த கொச்சையான வார்த்தைகள், அண்ணாமலையின் கொச்சையான நடவடிக்கைகள் எல்லாமே சாட்சியாகி நிற்கின்றன. அவர் இன்னொரு கேள்வி கேட்கிறார், அது கொஞ்சம் நியாயமா தானே படுது. இங்க மழை வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் முதலமைச்சருக்கு டெல்லியில என்னங்க வேலை? கூட்டணி குறித்து பேசுறதுக்கு இதுதான் நேரமா அப்படின்னு கேட்கிறார். கூட்டணி என்பதை தாண்டி நம்முடைய முதல்வர் இரவு 10:30 மணிக்கு நம்முடைய பிரதமரை சந்தித்திருக்கிறார் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்க நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தபோது நிவாரண உதவி வேண்டும் என்று கேட்டதற்கும் ஒரு நடவடிக்கையும் இல்லை.
எத்தனையோ முறை கடிதங்கள் அனுப்பியும் ஒரு நடவடிக்கையும் இல்லை என்பது ஒரு முதல்வர் தானே சென்று பிரதமரை சந்தித்து இந்த நிலையை வலியுறுத்துவது என்பதுதான் நியாயமாக இருக்கும் என்ற நிலைப்பாட்டை ஒன்றிய அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது. அதற்காக நம்முடைய முதல்வர் சென்றார் என்று நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நம்முடைய பிரதமர் கொடுத்த நேரம் இரவு 10:30 மணி. காலையில கொடுத்திருந்தா காலையில நம்முடைய முதல்வர் அங்கே சென்றிருப்பார். நிச்சயமாக. இந்தியா கூட்டணி என்பது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கான நிவாரணம் முக்கியம் என்று அவர் அங்கே சென்றிருப்பார். காலையில் 10:30 மணிக்கு அழைத்திருந்தாலும் கூட. ஆனால் பிரதமர் அழைத்தது இரவு 10:30 மணிக்கு என்று சொல்லும் போது இதில் நம்முடைய முதல்வர் அவர்களின் தவறு எங்கே இருக்கிறது? அவர் செய்தது மிகச் சரியான செயல். எப்போதுமே மற்றவர் 3ஆம் மனிதர்கள் மூலமாக சொல்லி அனுப்புவதை விட தானே நேரடியாக களத்தில் செல்வதும் மிக முக்கியம். ஏனென்றால் இந்த 4 தென் மாவட்டங்களுக்கான நிவாரணத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்ற நிலை வரும்போது நிச்சயமாக ஒன்றிய அரசிடமிருந்து நிவாரணத் தொகை கேட்டு பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்காக நம்முடைய முதல்வர் உடனடியாக சென்றிருக்கிறார் என்பதுதான் நமக்கு முக்கியமே தவிர இந்தியா கூட்டணிக்காக சென்றார் என்பதெல்லாம் அடுத்த விஷயம். எனவே எல்லாவற்றையும் கொச்சைப்படுத்துவது என்று ஆரம்பித்து விட்டால் ஒரு கேள்வி இருக்கிறது நமக்கு அண்ணாமலையிடம் கேட்கறதுக்கு. உங்கள்கிட்ட கேட்டுதான் நம்முடைய முதல்வர் கூட தன்னுடைய டிராவல் பிளான் பண்ணணுமா? உங்களிடம் கேட்டுதான் எந்தெந்த அமைச்சர்கள் அந்த இடங்களுக்கு செல்லணும், யார் யாரெல்லாம் கூட நிக்கணும், யார் யார் எப்படி பணியாற்றணும்னு கேட்கணுமா? நீங்கள் யார் அப்படி உங்களிடம் ஒப்புதல் கேட்பதற்கு? உங்களுக்கு அந்த உரிமையை யார் கொடுத்திருக்கிறார்? நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக கூட இன்னமும் ஆகவில்லை. அப்படியான ஒரு முதிர்ச்சியின்மையோடு நீங்கள் இருக்கின்ற போது எதற்கெடுத்தாலும் வார்த்தைகளை அப்படியே அள்ளி அள்ளி வீசிட்டு இருக்கீங்களே, உங்க மேல வார்த்தைகளை வீசுவதற்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடும்? திரும்ப திரும்ப உங்களுடைய அந்த வசூல் பயணத்தை பற்றி குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. 1.5 கோடி நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வசூலிக்கிறீர்கள் என்று அதை பற்றி ஏதாவது பதில் சொல்லியிருக்கீங்களா இதுவரைக்கும்? நீங்க மற்றவங்க மேல குற்றம் சொல்கிறீர்கள், உங்கள் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கும் உங்களிடமிருந்து பதில் வர வேண்டும். சரி, இதையெல்லாம் கூட அப்படியே தள்ளி வச்சிருங்க. அவருக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறோம். மணிப்பூர் பற்றி எரிந்தது. 100 நாட்களுக்கும் மேலாக அப்படிப்பட்ட காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று மணிப்பூர் முதலமைச்சரே சொன்னார். அங்க இதுவரைக்கும் போயிருக்காரா ஒன்றிய தலைவர்? அது ஒரு கேள்வி இருக்கு. அங்க பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்காரா? அத்தனை தேவாலயங்கள் எரிக்கப்பட்டன. அங்கே உள்ள மக்கள் எப்படிப்பட்ட இன்னல்களுக்கு ஆளானார்கள்? அவர்களிடம் போய் நான் இருக்கிறேன், உங்களை பார்த்துக் கொள்ள, கவலைப்படாமல் இருங்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னாரா நம்முடைய ஒன்றிய தலைவர்? நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள் எப்படி கதறினார்கள்? பிஜேபி எம்பி எங்களிடம் பாலியல் வன்முறை செய்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்ன போது கூட அது நம்முடைய ஒன்றிய தலைவரின் காதுகளில் கேட்கவே இல்லையேப்பா. அந்த மல்யுத்த வீராங்கனைகள் நாங்கள் பெற்ற பதக்கங்களை கங்கையில் வீசி எறிந்து விடுகிறோம் என்று சொன்ன போது கூட ஒன்றிய தலைவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அதே மாதிரி அந்த என்ஆர்சியை எதிர்த்து நம்முடைய இஸ்லாமிய தோழர்கள், இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய சகோதரிகள் டெல்லி தெருக்களில் இறங்கி போராடினார்கள் அல்லவா? அப்போது கூட நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு காதுகளை கேட்கவே இல்லையே. வேளாண்மை தோழர்கள் ஆயிரக்கணக்கான நாட்களாக அந்த தில்லி தெருக்களில் நின்று எலிக்கறி சாப்பிட்டு பனியிலும் மழையிலும் போராடினார்களே, அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரா? எதற்குமே ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லை. யாருக்குமே நிவாரணம் கொடுத்ததில்லை. யாருக்குமே மனிதாபிமானத்தோடு அவர் ஒரு பிரதமராக கருணையோடு நடந்து கொள்ளவே இல்லை. இந்திய மக்களுக்கு மிக மிக விரோதமான செயல்களைத்தானே ஒன்றிய தலைவர் செய்து கொண்டிருக்கார். அதை பற்றி அண்ணாமலை ஏதாவது கேட்டிருக்காரா? ஒரு கமா புல் ஸ்டாப்ப கூட மாற்ற மாட்டோம்னு தானே வேளாண் சட்டங்களை பற்றி சொன்னார். ஆனால் மாற்றினார்களா இல்லையா? என்ஆர்சியை பற்றி என்ன சொன்னார்? இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் வேற நாட்டுக்கு போங்கன்னு சொன்னவர் தானே. எனவே முற்ற முழுக்க மக்கள் விரோத சக்திகளாக பிஜேபி இருக்கிறது என்பதை நம்முடைய இந்திய மக்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதிலும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரியான இயற்கை பேரிடரில் கூட கொஞ்சம் கூட கருணையோ மனிதாபிமானமோ மனிதமோ இல்லாமல் பிஜேபி அந்த வலதுசாரி RSS சங் பரிவார் கூட்டம் எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்களை முற்ற முழுக்க புறம் தள்ளுவதுதான் நமக்கு இந்த இயற்கை பேரிடர்கள் சொல்கின்ற பாடம் என்பதை புரிய வேண்டும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. நன்றிப்பா.